ஒரு பிரம்மாண்டமான ஸ்கை ஸ்கிரேப்பர் கட்டுறீங்கன்னா டே 1ல யாரும் பென்ட் ஹவுஸ்க்கு வந்து பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா மாட்டாங்க. ரைட். யூ ஹாவ் டு டிக் டீப். அதாவது ஒரு ராக் சாலிட் ஃபவுண்டேஷன் போடணும். அந்த ஃபவுண்டேஷன் வெளியில யாருக்கும் பெருசா தெரியாது. ஆனா அது இல்லாம ஒட்டுமொத்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆயிடும். ஆக்சுவலா வெஸ்டர்ன் லிட்ரேச்சருக்கும் இதுதான் நிதர்சனம். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க UGC NET இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்டா இருந்தா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். லைக் மில்டன், ஷேக்ஸ்பியர் இல்ல T.S. எலியட்டை முழுசா புரிஞ்சுக்கணும்னா யூ ஹாவ் டு டிக் இன் டு த Greco-Roman பீரியட். ஆமா, தட் இஸ் த பேஸ். 9th century BC-ல இருந்து 5th century AD வரைக்கும் உருவான அந்த பெட்ராக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நாம அங்கித் சர்மா எழுதின பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அன்லாக்ட் புக்ல இருந்து சாப்டர் 1 ஆழமா அலச போறோம். அதுவும் சாப்டர் 1 Greco-Roman பீரியட். இது ரொம்ப குரூஷியல். ரொம்ப குரூஷியல். ஸோ கெட் ரெடி. ஏன்னா இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற கான்செப்ட்ஸ் எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஒரு மேசிவ் அட்வான்டேஜை கொடுக்க போகுது. ஆப்சல்யூட்லி. ஏன்னா Greco-Roman பீரியட் அப்படிங்கிறது வெறும் பழங்கால வரலாறு கிடையாது. ஐ மீன், இட் இஸ் தி ஆர்கிடெக்சரல் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் எவ்ரிதிங் தட் ஃபாலோஸ் இன் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர். ட்ரூ. இன்னைக்கு நாம 2 முக்கிய தூண்களை பத்தி பேச போறோம். ஒன்னு எபிக் ஃபவுண்டேஷன்ஸ், இன்னொன்னு கிரீக் லிரிக் போயட்ரி. நீங்க வெறும் ஃபேக்ட்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ண போறதில்ல. ஆமா, மனப்பாடம் பண்ணா மறந்துடும். ரைட். இந்த டெக்ஸ்ட் எல்லாம் thousands of years தாண்டி எப்படி சர்வைவ் ஆச்சு, ஹியூமன் தாட்டை எப்படி ஷேப் பண்ணுச்சு அப்படிங்கிற why and how-வை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏன்னா UGC NET எக்ஸாம்ல சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் வேலைக்கு ஆகாது. யூ நீட் கன்செப்சுவல் கிளாரிட்டி. கரெக்ட். ஆனா UGC NET இங்கிலீஷ் சிலபஸ் ஒரு பெரிய கடல். அதை நினைச்சு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ண போறோம். ஓ, அந்த சீக்ரெட் வெப்பன். எஸ். த்ரூ அவுட் திஸ் டீப் டைவ் அங்கித் சர்மாவோட புக்ல இருக்கிற சில எக்ஸ்க்ளூசிவ் CodeWeb மெமரி கோட்ஸை நாம டீகோட் பண்ண போறோம். இது வெறும் ஷார்ட்கட்ஸ் கிடையாது. எக்ஸாம் ஹாலில் இந்த ப்ரெஷர்ல இருக்கும்போது ஹோல் கான்செப்ட்ஸையும் உங்க மைண்ட்ல அன்லாக் பண்ணக்கூடிய காக்னிட்டிவ் கீஸ். ஸோ கீப் அ நோட் புக் ஹேண்டி. பர்ஃபெக்ட். ஆத்தர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி let's map out the territory. Ancient Greek லிட்ரேச்சரோட டைம்லைனை ஜென்ரலி 3 மேஜர் பீரியட்ஸா பிரிப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு பீரியட்லயும் ஸ்பெசிபிக் லிட்ரரி ஜான்ராஸ் டாமினேட் பண்ணுச்சு. ரைட். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் CodeWeb மெமரி கோட் இதோ நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக் எபிக் கிரீன் ஃப்ளவர். கேக்க ஏதோ விசித்திரமான பெர்ஃப்யூம் பிராண்ட் மாதிரி இருக்கே. ஆமா, நினைக்க வேண்டாம். லெட்ஸ் டீகோட் திஸ். ஆர்க்டிக் அப்படிங்கிறது 3 கிரீக் லிட்ரரி பீரியட்ஸோட chronological சீக்வன்ஸை குறிக்குது. ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி ஆர்கெயிக் பீரியட். அதாவது ரஃப்லி 800 to 479 BCE. கரெக்ட். இது ஹெவிலி பேஸ்ட் ஆன் ஓரல் ட்ரெடிஷன். அப்புறம் சி இஸ் ஃபார் த கிளாசிக்கல் பீரியட் 500 to 323 BCE. ஆத்தன்ஸோட பொற்காலம். எக்ஸாக்ட்லி. அண்ட் டிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி ஹெலனிஸ்டிக் பீரியட் 323 to 31 BCE. So Arctic gives you archaic, classical, Hellenistic. இது டைம்லைன். ஆனா அந்த எபிக் கிரீன் ஃப்ளவர் எதை குறிக்குது? அது அந்தந்த காலகட்டத்துல பீக்ல இருந்த லிட்ரரி ஜான்ராஸை மேப் பண்ணுது. எபிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எபிக் போயட்ரி. இதுதான் ஆர்கேக் பீரியடோட ஃபவுண்டேஷன். கிரீன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரீக் தியேட்டர். அதாவது கிளாசிக்கல் பீரியட்ல உருவான கிரேட் ட்ராஜடிஸ் அண்ட் காமெடிஸ். And flower represents philosophy. ஹெலனிஸ்டிக் பீரியட்ல உலகெங்கும் பரவிய சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டிலோட ப்ரொஃபவுண்ட் தாட்ஸ். ஆமா, எக்ஸாக்ட்லி. எனக்கு இந்த ப்ரோக்ரெஷன் ரொம்ப ஆர்கானிக்கா தோணுது. திங்க் அபவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பாண்ட். ஆர்கேயிக் பீரியட ஒரு விதைன்னு, சீட்னு வச்சுக்கலாம். தட் இஸ் எபிக் போயட்ரி ஓரல் மித்ஸ்ல ஆழமா வேரூன்றி இருக்கு. தென் கிளாசிக்கல் பீரியட்ல அந்த செடி ஒரு முழுமையான பூவா மலருது. ரைட். That is Greek theater. ஆமா. ஏஷ்கலஸ், சாஃபிக்லஸ், யூரிபிடிஸ் மாதிரி பிளேரைட்ஸால் உருவாக்கப்பட்ட வைப்ரண்ட் பப்ளிக் எக்ஸ்பிரஷன் அது. ஃபைனலி ஹெலனிஸ்டிக் பீரியட்ல அந்த பூவோட மகரந்தம், பாலன், காத்துல பரவுற மாதிரி philosophy உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. வாவ், that is a highly accurate analogy. Greek ideas நிஜமாவே ancient world முழுக்க cross pollinate ஆச்சு. பட் let's zoom in on that seed. அந்த epic poetryங்கிற ஆழமான வேரை உருவாக்குனது யார்? The father of epic. Yes, the absolute father of epic poetry, Homer. Homer. அயோனியாவை சேர்ந்த பிளைண்ட் போயிட்டு நம்பப்படுற அந்த லெஜெண்டரி ஃபிகர். ஹோமருக்கான மெமரி கோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேளுங்க. ஹோம் வார், இலியாட், கிரிப்டனைட், எக்ஸ்மேன். இன்னொரு தடவை சொல்லுங்க.
Homer, Warren, Iliad, Kryptonite, X-Men. இதுல Homer stands for Homer, War and Home அப்படிங்கிறது அவரோட ரெண்டு மேஜர் themes. Right. Iliad stands for the Iliad, which is his epic of war. Ad stands for the Odyssey, which is his epic of coming home. So Homer wrote the Iliad and the Odyssey. இது basic. ஆனா இந்த Kryptonite X-Men என்ன ஏதோ சூப்பர் ஹீரோ கிராஸ் ஓவர் மாதிரி இருக்கே. அதுதான் UGC NET எக்ஸாம்க்கு ரொம்ப க்ரூஷியலான பார்ட். இந்த கோர் ஹோமெரிக் தீம்ஸை அன்லாக் பண்ணுது. Okay, let's decode. Cry stands for Kleos, which translates to glory or fame won in battle. To stands for time, meaning honor or social status. Night stands for Nostos, the concept of homecoming. X is for Xenia, the sacred guest-host relationship, and Men is for Metis, which means cunning intelligence. Wait, I want to challenge this Xenia concept for a second. சொல்லுங்க. நம்ம ஊர்ல அதிதி தேவ பவா சொல்றோம்ல, எதிரியை வீட்டுக்கு வந்தாலும் டீ கொடுத்து உபசரிக்கணும்னு, அதுவும் இந்த ஜீனியாவும் ஒண்ணுதானா? வெறும் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? அது similarities இருக்கு. But the stakes were much higher in ancient Greece. அந்த காலத்துல ஹோட்டல்ஸோ சேஃப் ஹைவேஸோ கிடையாது. நீங்க டிராவல் பண்ணும்போது your survival completely dependent on the hospitality of strangers. அப்போ அது ஒரு லைஃப் ஆர் டெத் விஷயம். Absolutely. Xenia அப்படிங்கிறது ஜூஸால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு டிவைன் லா. ஒரு கெஸ்ட் ஹோஸ்ட் பாண்டை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா you are directly inviting the wrath of the gods. யோசிச்சு பாருங்க, இலியட்ல ஒட்டுமொத்த ட்ரோஜன் வாரம் எப்படி தொடங்குச்சுன்னு. பாரிஸ் ஹெலனை கடத்தினதுனால தானே? ஆமா, பாரிஸ் தன் ஹோஸ்டான மெனலாவஸோட ஜீனியாவை மீறி ஹெலனை கடத்திட்டு போனதால தான். இட் வாசன்ட் ஜஸ்ட் பேட் மேனர்ஸ், இட் வாஸ் அ காஸ்மிக் கிரைம். That reframes it completely. சொசைட்டியை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஃபண்டமெண்டல் லா அது. And I have another question about Metis versus Kleos. கேளுங்க. இலியாட பொறுத்த வரைக்கும் அக்யூலீஸோட ராத், அப்புறம் பிசிக்கல் ஸ்ட்ரெங்க், அதாவது கிளியோஸ், இதுதான் எவ்ரிதிங். போர்ல ஜெயிச்சு இம்மார்டல் ஃபேம் வாங்குறது தான் அல்டிமேட் கோல். ஆனா ஆடிசில ஒடிசியஸ் 10 வருஷம் கஷ்டப்பட்டு பெனலாப்பைய தேடி திரும்பி வர்றாரு. அங்க திடீர்னு மெட்டிஸ், அதாவது கன்னிங் இன்டெலிஜென்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் வருது. ஏன் இந்த திடீர் ஷிஃப்ட்? வெறும் பிக் மசில்ஸ் இருந்தா பத்தாதா? பத்தாது. Because the environment and the challenges changed entirely. Iliad is a battlefield epic. அங்க சர்வைவ் ஆகணும்னா you must be the strongest warrior to earn Kleos. ஆனா Odyssey is a survival epic in the wilderness. ரைட். வழியில நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் வரும்ல? ஆமா. ஒடிசியஸ நிம்ஃப் கலிப்சோ ஓஜிஜியா ஐலண்ட்ல ட்ராப் பண்ணி வச்சிருக்கா. He faces witches, cyclops and Poseidon or wrath. நீங்க போய் ஒரு கடலை பஞ்ச் பண்ணி ஜெயிக்க முடியுமா? முடியாது. You have to outsmart it. Metis is the power of the adaptable mind to navigate a chaotic, unpredictable world. Brains over brawn. That makes total sense. So, Homer நமக்கு அரசர்கள், மாவீரர்கள், கடவுள்கள்னு ஒரு larger than life heroic world காட்டுறாரு. ஆனா இதே காலகட்டத்துல அரவுண்ட் 750 to 650 BC இன்னொருத்தர் வராரு who sees life totally differently. அவர்தான் Hesiod. Exactly. ஹோமர அரசர்களுக்கான கவிஞர் அனு சொன்னா, ஹீசியோட சாதாரண மனிதர்கள், விவசாயிகள், உழைப்பாளர்களுக்கான கவிஞர்னு சொல்லலாம். He is the voice of the gritty, everyday reality. ஆமா, ஹீசியோடுக்கான கோட் சொல்றேன், நோட் பண்ணுங்க. He works days in Agony Garden with propaganda. Let's break it down. He is Hesiod. He focuses on gods and work. Works days refers to his famous didactic poem, Works and Days. Okay, Theogony Theogony. Correct. Agony stands for Theogony. Garden represents Greek gods and divine genealogies, and propaganda is split into pro for Prometheus and paganda for Pandora. Spot on. Now let's look at why these texts matter. Theogony அப்படிங்கிறது வெறும் Greek godsோட family tree கிடையாது. It is a cosmogony. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, ஜூஸ் எப்படி டைட்டன்ஸை டிஃபீட் பண்ணி ஆர்டர் அண்ட் ஜஸ்டிஸை, அதாவது டைக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னு சொல்ற எபிக். It is about bringing order out of chaos. ஆமா. And Works and Days is a didactic poem, primarily addressed to his lazy brother Persis. இதுல morality, hard laborோட அவசியம் பத்தி பேசுறாரு. And Works and Daysல தான் அவர் 5 ages of man பத்தி பேசுறார், right? Gold, silver, bronze, heroic and finally the Iron Age.
கரெக்ட். ஹீசியாட் தான் வாழ்ந்த அந்த அயன் ஏஜ் ரொம்ப கரப்டான கஷ்டமான காலமா பாக்குறாரு. ஆனா I really want to talk about the Prometheus and Pandora myth in this text. நீங்க சொல்லுங்க, Pandora's box திறக்கிறதும் காலையில எழுந்த உடனே நம்ம ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பை ஓபன் பண்றதும் ஒன்னு தானே? ஓ மை காட். இல்ல நிஜமா, ஓபன் பண்ணா ஃபுல்லா கேஆஸ், ஃபேக் நியூஸ், சஃபரிங், கடைசியில எல்லாம் சரியாயிடும்னு ஒரு சின்ன ஹோப் மட்டும் தான் மிஞ்சும். That is a hilarious but surprisingly apt modern translation. ஹீசியோடோட மித்ல ப்ரொமீத்தியஸ் மனிதர்களுக்காக நெருப்பு திருடினதுக்கு தண்டனையா ஜூஸ் பாண்டோராவை அனுப்புறாரு. அவங்க அந்த ஜாரை, which was later mistranslated as a box, திறக்கும்போது ஈவில்ஸ், டிசீசஸ் எல்லாம் உலகத்துல ரிலீஸ் ஆகுது. ஹோப் மட்டும் உள்ளே தங்கிடுது. What you need to understand for the exam is the contrast. ஹோமரோட வேர்ல்ட் வியூ ரொம்ப ரொமான்டிசைஸ்ட் அண்ட் ஹீரோயிக். ஆனா ஹெசியோட்னோ லைஃப் இஸ் a struggle, we are bound to the dirt, we have to endure suffering, and labor is our only salvation அப்படின்னு ஒரு கவுண்டர் பாயிண்டா வைக்கிறாரு. சூப்பர் பாயிண்ட். ஸோ கிரீஸ் நமக்கு லிட்ரேச்சரோட ஃபவுண்டேஷனை கொடுத்துருச்சு. எபிக் ஸ்கோப் வந்து ஹோமர் அண்ட் மோரல் ரியலிசம் வந்து ஹெசியோட். ஆனா காலம் மாறுது. பல நூற்றாண்டுகள் கடந்து கிரீஸ் விழுந்து ரோம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவெடுக்குது. ரோம்க்கு அவங்களோட பவரை ஜஸ்டிஃபை பண்ண ஒரு புது ஸ்டோரி தேவைப்படுது. என்டர் வெர்ஜில். எஸ், புப்லியஸ் வெர்ஜிலியஸ் மாரோ. ஆகஸ்டஸ் சீசரோட ஆட்சி காலத்துல ரோமன் ஐடென்டிட்டியை சொலிடிஃபை பண்ண எழுதப்பட்ட அல்டிமேட் போயட் ஆஃப் எம்பயர் அண்ட் டெஸ்டினி அவர்தான். வெர்ஜில்ஸ்க்கு அங்கித் சர்மாவோட புக்ல ஒரு மெகா பிளாக்பஸ்டர் கோட் இருக்கு. லிஸ்னர்ஸ் இதை நல்லா நோட் பண்ணுங்க. RomVeer writes to Eclo-Gean 12, Roman duty in 74 paradise. Let's decode this masterpiece. RomVeer anchors us to Roman Virgil. Okay, next part. Next part, அவரோட 3 major works சொல்லுது. Pasto-Eclo stands for pastoral poetry, which is called the eclogues or bucolics. Geanon stands for the georgics, which is his didactic poem about agriculture. And the ending leads us to his absolute masterpiece, the Aeneid. And 12 Roman duties critical for the exam. The Aeneid has 12 books. It completely centers around Rome, duty, and the foundational Roman concept of pietas. But wait a minute. Aeneid படிக்கும்போது எனக்கு ஒரு டவுட். வெர்ஜில் என்ன பண்ணிருக்காருன்னா, ஹோமரோட இலியாட் அண்ட் ஆடிசியை அப்படியே ஸ்ட்ரக்சரா காப்பி அடிச்சு, ஆனா ஆர்டரை மட்டும் ஃபிளிப் பண்ணிருக்காரு. இங்க எப்படி சொல்றீங்க? அதாவது first half of Aeneid, books 1 to 6, Odyssey மாதிரி travel and escaping. எனியாஸ் ட்ராய்லேருந்து தப்பிச்சு வராரு, கார்த்தீஸ்ல டிடோவை மீட் பண்றாரு. Second half, books 7 to 12, Iliad மாதிரி full of war and brutal battles to establish Lavinium in Italy. இது வந்து blatant plagiarism இல்லையா? It is not plagiarism. Classical scholars call it emulation, a highly intentional literary rivalry. Virgil deliberately used dactylic hexameter, the traditional meter of Greek epics, to say Rome is the new Greece, but we are better. ஒரு political statement. ஆமா, ஆகஸ்டஸ் சீசருக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராபகாண்டாவா தேவைப்பட்டுச்சு. ரோமோட வெற்றி வெறும் ராணுவ பலத்தால வந்ததில்ல, அது காட்ஸால தீர்மானப்பட்ட டிவைன் டெஸ்டினி அப்படின்னு மக்கள் நம்பணும். I always explain the Aeneid to students like a typical blockbuster Bollywood movie. Bollywood movie-ஆ? Yes, இன்டர்வல்க்கு முன்னாடி travel, emotion, டைடோ கூட ரொமான்ஸ், அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு பெரிய tragedy, செகண்ட் ஆஃப் ஃபுல்லா ஆக்ஷன் பேக்ட் Iliad style explosions and sword fights. செம்ம கம்பேரிசன். பட் ஹோமரோட ஹீரோஸ்க்கும் எனியஸ்க்கும் மோட்டிவேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? அகிலீஸ் fought for Cleos, ஆனா இனியஸ் fights for Pietas. What exactly is the difference? That is the core of Roman philosophy. Cleos is individualistic. உங்களோட சொந்த புகழுக்காக போராடுறது. ஆனா Pietas is selfless sacrifice. It is devotion to your family, your state and the gods. Right. ஏனியாஸ்க்கு போர் செய்ய விருப்பம் இல்ல. அவருக்கு டீடோவை விட்டுட்டு போக விருப்பம் இல்ல. But he sacrifices his own happiness because fate dictates he must found the Roman Empire. Aeneas is a servant of destiny. Brilliant. And the code ends with 1674 paradise. Ah. இது ஒரு முக்கியமான எக்ஸாம் ட்ராப். ஆமா. மில்டன் பத்தி. Yes.
வெர்ஜிலோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்ளோ தூரம் டிராவல் ஆச்சுன்னு இது காட்டும். ஜான் மில்டன் தன்னோட பாரடைஸ் லாஸ்ட் எபிக்கா எழுதும்போது he heavily modeled it on Virgilian epic structure. 1674ல வந்த பாரடைஸ் லாஸ்டோட ரிவைஸ்ட் எடிஷனை ஏனியாடோட 12 புக்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சரியா 12 புக்ஸா மில்டன் மாத்தி அமைச்சாரு. ஹிஸ்டரி இன்டர்கனெக்ட் ஆகுற விதம் அமேசிங். Exactly. These texts are constantly in dialogue with each other. Okay, let's zoom in. இவ்ளோ நேரம் நாடுகள், போர்கள், அரசர்கள்னு மேசிவான பப்ளிக் எபிக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். Let's move away from the battlefields. தனிப்பட்ட மனிதனோட உணர்வுகள், அவனோட இண்டிவிஜுவல் விக்டரிஸ், காதல், இத பழங்கால மக்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க? That brings us to Greek lyric poetry. ரைட். எபிக் போயட்ரி இஸ் நெரேட்டிவ், அதாவது ஒரு பெரிய கதையை சொல்லும். ஆனா Greek lyric poetry, which flourished roughly between the 7th and the 5th centuries BCE, was originally sung to the accompaniment of a lyre. Like a musical instrument. ஆமா, அது ரொம்ப emotional, sharp and focused on specific intimate human experiences. UGC NET exam-அ பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு contrasting giants-அ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யார் அந்த ரெண்டு பேர்? பிண்டார் and சாஃபோ. இதற்கும் நம்ம கிட்ட கோட்ஸ் இருக்கு. First one, gallon of pantry supply. Gallon equals Greek lyric poetry. Pantry equals Pindar and his victory odes. Supply equals Sappho and her love lyric. And the second code? The second code gives a beautiful chronological story. Sukhwinder sings love and epic victory songs. Wow! Sukh is Sappho, Vindar is Pindar, love points to Sappho's love lyric, and epic victory songs points to Pindar's epinacea or victory odes. The rule Sukh before Vindar reminds us chronologically that Sappho, roughly around 630 BCE, came before Pindar around 518 BCE. Super! Let's compare them. Pindar and Sappho represent two entirely different dimensions of poetry. Pindaroda code epic victory songs சொல்லுது. What exactly is an epinacea? Epinacea are choral odes. அதாவது ஒலிம்பிக் கேம்ஸ் மற்றும் பான்ஹெலினிக் கேம்ஸ்ல ஜெயிக்கிற அத்லீட்ஸை செலிப்ரேட் பண்ண எழுதப்பட்ட பப்ளிக் லிரிக். ஓ, பப்ளிக் ஈவெண்ட்ஸ். எஸ். பிண்டரோட பிண்டாரிக் ஓட் வெறும் ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் கிடையாது. ஒரு அத்லீட்டோட பிசிக்கல் விக்டரிய கிரீக் மைத்தாலஜியோட கனெக்ட் பண்ணி அந்த நிமிஷம் அந்த மனுஷன் காட்ஸ்க்கு ஈக்குவலா எலிவேட் ஆகுறான் அப்படிங்கறத ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுற பப்ளிக் போயட்ரி அது. Got it. So Pindar is all about public lyric. Pindar நாங்க ஒரு IPL மேட்ச்ல ஃபைனல் பால்ல 6 அடிக்கும்போது கத்துற ஸ்போர்ட்ஸ் காமெண்டேட்டர் மாதிரி நினைச்சுக்கலாம். Correct. The whole stadium is watching. ஆனா Sappho, she's completely different. Sappho's private lyric. She is from the island of Lesbos, wrote in the Aeolic dialect, and she even created her own meter, the Sapphic stanza. அவங்க themes முழுக்க love, desire and lyric passion. ஒரு இன்டிமேட் டோனுக்கும். ஆமா, சாஃபோவை நாங்க எப்படி விஷுவலைஸ் பண்றோம்னா, ஒரு அமைதியான காஃபி ஷாப்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து தன்னோட பர்சனல் டைரிய ரொம்ப சோல்ஃபுல்லா பாடுற ஒரு இண்டி ஆர்டிஸ்ட் மாதிரி. That analogy captures the contrast perfectly. Pindar crowns the athlete, Sappho reveals the heart. Sappho ஒரு இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, the great philosopher Plato called her the 10th muse. The 10th muse? Yes. Exam perspectiveல, you must intimately link Sappho with Lesbos, Aeolic dialect, Sapphic stanza and the title 10th muse. And one poignant fact அவங்களோட ஒர்க்ஸ் இன்னைக்கு முழுமையா கிடைக்கல. நிறைய கவிதைகள் வெறும் ஃப்ராக்மெண்ட்ஸா, அதாவது சிதைந்த துண்டுகளா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா. Most of her words were lost to time, but the fragments that survived are intensely powerful. What a journey. Ancient Greeceோட oral seedsல ஆரம்பிச்சு ரோமோட grand political propaganda வரைக்கும், அப்புறம் லெஸ்பாஸ் ஐலாண்ட்ல ஒரு private love song வரைக்கும் நாம travel பண்ணிருக்கோம். It was a massive dive. ஆமா. Let's do a rapid fire final exam hack recap for our listeners. நீங்க எதை மறந்தாலும் இந்த ஒட்டுமொத்த chapter 1 சம்மரியை மறக்க கூடாது. Quotes recap பண்ணிரலாம். Yes, Arctic, epic, green flower, archaic, classical, Hellenistic, அப்புறம் epic poetry, Greek theater, philosophy, home war, Iliad, Kryptonite, X-Men. Homer equals war and home, Iliad and Odyssey. Themes Kleos, time, Nostos, Xenia, Metis. Right. அப்புறம் Hesiod.
He works days in Agony Garden with propaganda. Hesiod equals gods and work. Works and days, Theogony, Prometheus, Pandora. RomVeer writes Pasto-Eclo-Gean, 12 Roman duty and 74 paradise. Virgil equals Rome and duty. Eclogues, Georgics, Aeneid, 12 books of Pietas, mirroring the 12 books of Milton's Paradise Lost. And finally, the lyric poets. Gallon of pantry supply and Sukhwinder Singh's love and epic victory songs. Pindar equals public victory odes, அதாவது Epinitia. Sappho equals private love lyric and the 10th muse. சுருக்கமா சொன்னா Homer equals war and home, Hesiod equals gods and work, Virgil equals Rome and duty, Pindar equals public victory, Sappho equals private love. Exactly. நீங்க UGC NET English எக்ஸாம எந்த கன்ஃபியூஷனோ இல்லாம அப்சல்யூட் கிளாரிட்டியோட கிராக் பண்ணணும்னா அங்கித் சர்மா எழுதின பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அன்லாக்ட் புக் கண்டிப்பா உங்க ஸ்டடி டேபிள்ல இருக்கணும். லிட்ரேச்சரை ட்ரை ஃபேக்ட்ஸா படிக்காம லாஜிக்கலி டீகோட் பண்ண இது ஒரு எசென்ஷியல் ரிசோர்ஸ். It changes literature from a boring timeline into a living, breathing conversation across centuries. And speaking of that conversation, I want to leave you with a final thought today. ஷூர், சொல்லுங்க. பிண்டாரோட கிராண்ட் ஓட்ஸ் முழுமையா நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சாஃபோவோட கவிதைகள் மோஸ்ட்லி ஃப்ராக்மெண்ட்ஸா முற்று பேராத வரிகளா தான் இருக்கு. ஆமா, ஜஸ்ட் broken sentences about longing. எக்ஸாக்ட்லி. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த முழுமை இல்லாத தன்மை, ஐ மீன் இன்கம்ப்ளீட்னஸ், அவங்களோட கலையோட அழக அதிகப்படுத்துதா? ஓ, when we read a fragment, ஒரு விடுபட்ட வார்த்தை, பாதியில நிக்கிற ஒரு உணர்வு, அதை படிக்கும்போது நம்மளோட மாடர்ன் இமேஜினேஷனால் அந்த வெற்றிடத்தை நாம நிரப்புறோம். 2600 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்ணோட நாமளும் கோ-ஆத்தர்ஸ் ஆயிடுறோம். ஒருவேளை சில தகவல்கள் காலத்தால் அழிக்கப்பட்டு மறைக்கப்படுவதாலேயே அந்த கலை முழுமை பெறுகிறதோ? wow. Think about that paradox next time you're trying to memorize a complete text. That is a beautiful thought. We will see you in the next deep dive. Bye. Bye. All the best.